வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு எப்போ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஏப்ரல் 19ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே இந்த எலெக்ஷன் அப்படின்றது லோக்சபா எலெக்ஷன் 2024 அப்படின்றது 7 கட்டமாக நடத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுக்கு ஒரே கட்டமாக அதுவும் முதல் கட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா 39 தொகுதிகளிலும் எலெக்ஷன் அப்படின்றது நடத்தப்படுது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர் பட்டியல் இருக்கு இல்லையா, வேட்பாளர் பட்டியலை எப்போ வெளியிடணும், அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள் என்னைக்கு வந்துட்டு மனு தாக்கல் அப்படின்றத பண்ணலாம், என்னைக்கு அந்த மனு அப்படின்றத பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும், என்னைக்கு வாபஸ் வாங்க கடைசி நாள், அது மட்டும் இல்லாமல் யார் யார் புதுசாக ஓட்டு போடுறாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.8 கோடி பேர் புதுசாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 1.8 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர் தங்களுடைய முதல் வாக்கு அப்படின்றத பதிவு பண்ண போகிறாங்க. 100 வயசை கடந்தவங்க கிட்டத்தட்ட 2,80,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு தரப்படும் அப்படின்றது உட்பட என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த எலெக்ஷனில் வந்துட்டு ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் டேட் இருக்கு இல்லையா, தேர்தல் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னால தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றதும் அமல்படுத்தப்பட்டுரும். நாடு முழுக்க களைகட்டி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா உச்சகட்ட பரபரப்பு அப்படின்றது பத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கத்தில் இந்த மக்களவை தேர்தல் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, மோடி தான் வந்துட்டு 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை சொல்கிறதுனால வந்துட்டு நீ சங்கியாப்பா, நீ வந்துட்டு மோடியோடைய ஆதரவாளரா, பாஜகவினுடைய ஆதரவாளரா, ஆர்எஸ்எஸ் சொம்பு தூக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கோ அதை சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த சீட் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, பாஜக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 434 சீட்டு 450 சீட்டு வின் பண்ணி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் 400 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தோம்னா 543 தொகுதிகள் அப்படின்றது இருக்குது. பாஜக வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்றத அமைச்சு அதுக்குள்ள தொகுதி பங்கீடுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டு லல்லு பிரசாத் யாதவ்லாம் இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமார் யாதவா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களே பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் கலந்துக்கிட்டதுனால அந்த கூட்டணியுடைய பலம் அப்படின்றது சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. இதனால பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய அந்த தொகுதிகள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது குறையிறதுக்கான வாய்ப்பாக பார்க்கும்போது சிஏஏவை அமல்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. தேர்தல் இந்த பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூ அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல சங்கடங்களுக்கு பல சர்ச்சைகளுக்கு நடுவில் பாஜக இந்த எலெக்ஷன் அப்படின்றதையும் சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் கூட ஓரளவுக்கு கால் ஊன்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் தமிழ்நாடு கேரளா இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கேரளாவில் தலைகீழாக நின்னாலும் பாஜகவால் வர முடியாது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 2லேருந்து 3 சீட் பாஜக வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணி கடுமையாக உழைச்சிருக்காங்க ஒரு 2-3 தொகுதிகளில். ஸோ அந்த தொகுதிகளில் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அப்படின்றத தாண்டி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வெளியிட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு வேட்பாளர் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த வேட்பாளர் என்னையிலேருந்து வேட்புமனு அப்படின்றத தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் 20ஆம் தேதியிலேருந்தே அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேட்புமனு அப்படின்றத வந்துட்டு தாக்கல் பண்ணிக்கலாம். மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் பண்ணதுக்கான கடைசி நாள். மார்ச் 28ஆம் தேதி அந்த வேட்புமனுக்கள் அப்படின்றத பரிசீலனை பண்ணப்படும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேட்புமனு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறது அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் வாபஸ் வாங்க முடியாது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மக்களவை தேர்தலோடையே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு பதிலாக சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இருக்கு இல்லையா, இந்த மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடத்தப்படுமா, அதை பற்றின ஏதாவது விஷயங்கள் வெளிப்படுமா, ஏதாவது தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க.
எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் இருக்கு இல்லையா, இந்த 2 மாநிலத்துக்குமே பார்த்தோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது முதல் கட்ட மக்களவை தேர்தலுடைய தேர்தல் அப்படின்றது நடத்துறாங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு மே 13ஆம் தேதி இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா திருக்கோவிலூர் தொகுதியில் ஜஸ்ட் மிஸ் ஆகி மறுபடியும் பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருடைய தொகுதியை மறுபடியும் தக்க வச்சுக்கிட்டதுனால இப்போ விஜயதரணி காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு ஜம்ப் பண்ணி அவங்களுடைய எம்எல்ஏ சீட் அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க வேணான்னு சொன்னதுனால அந்த விளவங்கோடு தொகுதிக்கு மட்டும் பை எலெக்ஷன் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்பு பேச்சு அப்படின்றத வந்துட்டு பேசாதீங்க. ஒரு கட்சி இருக்குது, ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவருடைய குடும்ப விஷயங்கள், அவருடைய சொந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொச்சைப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பேசாதீங்க. 3வது விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எதுக்குமே வன்முறை அப்படின்றது ஒரு தீர்வு கிடையாது. இந்த அடிதடி ஆக்குறது, பஞ்சாயத்து ஆக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது ஊழல் நடக்குது இல்லைன்னா இந்த பணப்பட்டுவாடா அப்படின்றது நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒவ்வொரு இடத்துக்குமே பார்த்தோன்னா ஒரு மூத்த அதிகாரி தலைவன் கீழே ஒரு டீம் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்படுவாங்க. இந்த பணப்பட்டுவாடா இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறதுக்காகவே. ஸோ நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் அப்படின்றது ஃபர்தர் டீட்டெயில்ஸும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் அப்படின்றது வந்துட்டு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதுனால 10.5 லட்சம் வாக்குச்சாவடி மையங்கள் அப்படின்றது வந்துட்டு ஏற்படுத்தப்படும். அதில் 55 லட்சம் வாக்கு இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மிஷின் பார்த்தோம் அப்படின்னா 55 லட்சம் வாக்கு இயந்திரங்கள் அப்படின்றது பயன்படுத்திருக்கு. இந்த 2024 எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட தேர் திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6-8% மக்கள் தொகை அப்படின்றது அதிகமாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் தங்களுடைய ஓட்டை பதிவு பண்ண போறவங்களே கிட்டத்தட்ட 1.8 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்றத விரும்புறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்றது மாறணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய தாட் என்னவா இருக்கு அப்படின்றதும் மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆதரவு அப்படின்றத தராங்களா, இல்லை எதிர்ப்புன்றதை தராங்களா, இந்த ஆட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அந்த 1.8 கோடி பேர் 1,80,000 பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 97 கோடி ஓட்டில் ஆண்களுடைய ஓட்டு அப்படின்றது 49.7 கோடி ஓட்டா இருக்கு, பெண்களுடைய ஓட்டு அப்படின்றது 47 கோடி ஓட்டா இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஓட்டு அப்படின்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 48,000 ஓட்டுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த எலெக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 85 வயசுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, ஆஃப்டர் 85+ ஏஜ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வீட்டில இருந்தே வாக்களிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ், அதுவும் மக்களவை தேர்தல் அப்படின்றது ஒரே கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல நடக்கிறதுனால வயசானவங்க அங்கே போறாங்க அப்படின்றதுனால சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு பண்ணித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, 40% மேல மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் அப்படின்றது பொருந்தும். இல்லை அவங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்தல் வாக்குச்சாவடி இருக்கு இல்லையா, அங்கே ஓட்டு போடுறதுக்கான எல்லா தேவைகளும் எல்லா சேவைகளும் செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கழிவறை வசதி, மின்சார வசதி, தண்ணீர் வசதி இருக்கு இல்லையா, இது எல்லா வாக்குச்சாவடி மையங்கள்லையும் ஏற்படுத்தப்படணும். அதுக்கு ஒரு அதிகாரிகள் குழு தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பணத்தை கரெக்டான பில்லோட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பில் இல்லாமல் கையில் 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த லிமிட்டடான அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க சோதனை போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பணம் அப்படின்றது பறிமுதல் பண்ணப்படும். 6 மணிக்கு மேலே ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஏடிஎம்ல இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தேர்தல் முடிஞ்சு அந்த வாக்கு எண்ணுறாங்க இல்லையா, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணுறாங்க. ஸோ அந்த வாக்கு எண்ணி தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வெளியிடுற வரைக்கும் இனிமேல் 6 மணிக்கு மேலே ஏடிஎம் இருக்கு இல்லையா, எந்த ஏடிஎம்ல பணப்பட்டுவாடா அப்படின்றது பண்ணப்படாது, பணம் நிரப்பப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுனால எல்லா அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இனிமேல் எந்த நலத்திட்ட உதவிகள் அப்படின்றதையும் மக்களுக்காக அனௌன்ஸ் பண்ண முடியாது, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு விளம்பரப்படுத்துதல் அப்படின்றதையும் பண்ணக்கூடாது அப்படின்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்
அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2024 பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க போதா, இல்லை பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாதகமாக இருக்க போதா, யார் மறுபடியும் பிரதமர் ஆக போறா, மோடி இருக்கார் இல்லையா, மோடி 3வது முறையாக பிரதமர் ஆக போறாரா, இல்லை மோடியினுடைய ஆட்சி அப்படின்றது தூக்கி எறியப்பட்டு காங்கிரஸோ இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவங்க பிரதமர் ஆக போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் பிரதமர் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.